نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரலாற்றில் சிறப்பிக்கப்பட்ட ஒரு சமூகமாக, அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சாபத்தையும் கோபத்தையும் பெற்ற ஒரு சமூகமாக அல்லாஹ் ஒரு சமூகத்தை ஆக்கியிருந்தார். அவர்கள்தான் பனு இஸ்ராயில் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம். இஸ்ராயில் என்றால் யார்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். பனு என்றால் யார்? அவருடைய பிள்ளைகளை தொட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் அந்த செயின் யாருக்குள்ளதான்? பனு இஸ்ரவேலர்கள் தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே யார்தான்? பனி இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். யூதர்கள் தான் யூதர்கள் என்ன சொல்ல நாம சொல்றோம். இந்த சமுதாயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது, யா பனி இஸ்ராயில் அذ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் அன்னி ஃபضلتக்கும் அலல் ஆலமீன். துன்யாவில் எல்லாரையும் விட உங்களை தான் நான் அதிகமாக சிறப்பித்திருக்கிறேன் என்று குர்ஆன்லயே என்ன செய்யற அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் ஒரு உதாரணம் காட்டுறான். அன்றைக்கு வாழ்ந்த பெரும் நிறைய சமூகங்கள், உலகத்துல வாழ்ந்த சமூகத்திலேயே இந்த கூட்டத்தாரை மட்டும் அல்லாஹ் சிறப்பிச்சான். பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்பிச்சான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த பிறகு இந்த சமுதாயம் அதை விட சிறந்த சமுதாயமாக அது மாறிடுச்சு. அப்ப அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு சமூகம் யாரு? பனி இஸ்ரவேலர்கள். இந்த அளவுக்கு சிறப்பிக்கப்பட்டாங்க, மார்க்கத்தில் அவர்கள் சிறப்பிக்கப்பட்டார்கள். 10 நபிமார்களை தவிர பாக்கி அத்தனை நபிமார்களும் பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். உலகத்துல வந்த எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்கிறாங்க. அதுல 10 நபிமார்களை, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி, 10 நபிமார்களை தவிர பாக்கி எல்லா நபிமார்களும் இதெல்லாம் வந்திருக்கிறாங்க, பனி இஸ்ரவேல் என்ற அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் அவங்களுக்கு தீன்ல எவ்வளவு அல்லாஹ் சிறப்பு பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு நபியை அனுப்புறாங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு. இந்த சிறப்பை அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான். பாலைவனத்துல சுடக்கூடியவையில் 5 நிமிஷம் கூட நடக்க முடியாத ஒரு தருணத்துல அவர்களின் மீது நாம் என்ன செஞ்ச மேகத்தை நிழலாட வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க. போற இடமெல்லாம் பாலைவனத்துல ஒரு நிழல் அவர்களை பின்தொடர்ந்து கொண்டே அவங்களுக்கு மேல சென்று கொண்டே இருக்கும். இது துன்யால அவங்களுக்கு செஞ்ச காரியம். வன்சல்னா அலைக்குமுல் மன்ன வஸல்வா, மண் என்ற ஒரு இனிப்பு வகையான உணவையும் சல்வா என்ற ஒரு கறி வகையான உணவையும் என்ன செஞ்சான் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாலைவனத்தில் ஏற்படுத்தி கொடுத்தான். பல நியாமத்துகள். இன்னும் சொல்ல போனா நாம எல்லாம் மறுமை எப்படி நம்பி இருக்கிறோம்? குர்ஆன் சொல்லுது நம்புறோம், ஹதீஸ் சொல்லுது நம்புறோம். ஆனா அவங்க எப்படின்னா நேரடியா பார்த்தாங்க. மறுமை வாழ்வு உண்டு என்பதை என்ன செஞ்சாங்க? கண்கூடாக பார்த்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒருத்தரை என்ன செய்யறாங்க? அடிச்சு எழுப்புறாங்க. அவர் எந்திரிச்சு தன்னை கொலை செய்தவர் யார் என்று சொல்லிட்டு அவர் என்ன செய்யறார்? மீண்டும் அவர் மன்னிக்கிறார். அப்ப ஈமானி விஷயங்களை பாருங்க. இந்த அளவுக்கு எல்லாம் என்ன செஞ்சா அவங்கள
சிறப்படுத்த தீன்ல, துன்யால, மறுமையின் காரியங்கள்ல இவ்வளவு சிறப்புகள் என்ன செஞ்சான்? அள்ளி அள்ளி எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பார்த்தல்ல என்ன சொல்ல, லோயினல்லதீன கஃபரு, பனி இஸ்ரேல் சமுதாயத்தில் வாழ்ந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு அவர்களுக்கு சாபம் ஏற்பட்டு விட்டது. சாபம் என்பது சாதாரணமான விஷயமா? ஒரு மூமின் யாரை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் உன்னை சபிக்கட்டும் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா அந்த வார்த்தை வானத்துக்கு போகும். வானத்துக்கு போய் என்ன செய்யும்? வானத்தின் கதவுகள் திறக்கப்படாது. உடனே அந்த வார்த்தை என்ன செய்யும்? பூமிக்கு வரும். அது யார் மேல விழும்? நாம் ஒருத்தரை சொல்லி அதுக்கு அவர் தகுதி இல்லை என்றால் அந்த வார்த்தை யார் மேலே விழும்? சொன்னவர் மேலே விழும். எனவே உனக்கு அல்லாஹ் சாபத்தை ஏற்பட்டும் இறக்கட்டும் அப்படின்னு நினைச்சக்கூடாது. நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அது யார் மட்டும் தான் செய்யணும்? அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மட்டும்தான் சொல்ல முடியும். அது யாருக்கும் மார்க்கம் அனுமதிக்கல. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. லானத் என்பது, அல்லாவுடைய சாபம் என்பது எவ்வளவு பெரிய மோசமான விஷயம். அது அவர்களுக்கு ஏற்பட்டுச்சுங்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை சபித்தான் அப்படிங்கிறான். இப்ப இவ்வளவு அற்புதங்களை எல்லாம் பெற்று ஒரு அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் எப்படி மாறிடுச்சு? அல்லாஹ்வினால் கோபப்படக்கூடிய சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமா என்ன செஞ்சாங்க? அவங்க மாறினார்கள். என்ன காரணம்? அதை ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லணும்? இந்த சம்பவத்தை, சரித்திரத்தை நமக்கு ஏன் சொல்லணும் அல்லாஹ்? ஏன்னா அவங்களை விட சிறந்த சமுதாயம் யாரு? நாம தான். அப்ப அவன் செஞ்ச அதே தப்ப நாமளும் செஞ்சா நாம யாரை விட அதிகமா பாதிக்கப்படுவோம்? பனி இஸ்ரேல் சமுதாயத்தை விட கடுமையா தண்டிக்கப்படுவோம். அதான் விஷயம். அங்க அதான் சொல்ல அல்லாஹ் ரசூல் சொல்ல வரக்கூடிய விஷயம் அதுதான். அப்ப அவங்கள்ட்ட இருந்த அந்த காரியம் என்ன செய்யக்கூடாது? நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. அவங்ககிட்ட நிறைய காரியம், அல்லாஹ் சபிக்கிறதுக்கு நிறைய காரியம் அவங்க கிட்ட இருந்துச்சு. அதுல முதல் காரியம் என்ன தெரியுமா? ஹெட் வெயிட் சொல்லுமா இல்லையா? தலக்கணம் அப்படின்றோம். தனக்கு தான் எல்லாம் தெரியும், தான் தான் எல்லாம் அப்படிங்கிற தலக்கணம் அவங்களுக்கு இருந்துச்சு. இந்த அளவுக்கு தௌராத்தை எடுத்து படிச்சு பார்த்தாங்கன்னா நபியை பத்தி அவ்வளவு செய்திகளை படிப்பாங்க. யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி அறிவானோ அதே போன்று இந்த முகம்மதை தௌராத்தில் யார் அறிவார்? யகூதியர்கள் அறிவார்கள். பிள்ளையை தெரிஞ்ச மாதிரி யாரும் தெரியும்? ரசூலுல்லாஹ் தெரியும் அவங்களுக்கு. ரசூலுல்லாஹ் வர்றதுக்கு முன்னால பல போர்கள் ஏற்படும். அந்த போர்கள் என்ன சொல்லுவாங்க? யா அல்லாஹ், நீ அனுப்பி வைக்க போற முகம்மதின் பொருட்டால் எங்களுக்கு என்ன கொடு? போரில் வெற்றியை கொடு அப்படின்னு கேட்டான். யாரு? இந்த யூதர்கள், பனி இஸ்ரேல். இந்த அளவுக்கு இருந்தாங்க. தன் சமுதாயத்துலதான் நபி வருவார், இறுதி நபி வருவாருங்கிற நம்பிக்கை இருந்துகிட்டே இருந்துச்சு அவங்களுக்கு. அதுல ரொம்ப நாளா இருந்தாங்க. அந்த நம்பிக்கையில ரொம்ப நாளா இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான்? பனி இஸ்ரேலுக்கு அனுப்பாம எதுக்கு அனுப்பிட்டான்? குறைஷியர்களுக்கு அனுப்பிட்டான். இப்ப பனி இஸ்ரேலர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறாங்க. ஏன் மறுக்கிறாங்க? குறைஷியர்கள் நமக்கு கீழே உள்ளவன், நேற்று வந்தவன். குறைஷியர்கள் நமக்கு கீழே உள்ள ஆட்கள். இப்ப முகம்மதை நாம ஏத்துக்கிட்டா நாம யாருக்கு கீழே கை கட்டி நிற்க வேண்டியிருக்கும்? குறைஷியர்களுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டியது இருக்கும். நம்மளை குறைஷியர்கள் பயப்பட மாட்டான். அவனுக்கு கீழே கை கட்டி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்ப ஒரே வழி என்னது? தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னது? நபிய மறுத்துருவோன்ட்டு மறுத்துட்டாங்க. இவர்கள்ல நிறைய பேர் என்ன செஞ்சாங்க? வேற வழியே இல்லை, நாம ஏத்துக்கிட்டா அவன் கீழே போனோம், நாம ஏத்துக்காம எங்கே உட்காந்துக்கலாம்? எப்போதுமே மேலே உட்காந்துக்கலாம். நபி வந்தாங்க, சஹாபாக்கள் வந்தாங்க. வந்ததோட அப்புறம் என்ன சொன்னா? வகாலு லை யதுகுலல் ஜன்னத இல்லா மன் கான ஹுதன் அவ் நஸாரா. யகூதிக்கு தான் சொர்க்கத்துல இடம், வேற எவனும் கிடையாது. குர்ஆன் அப்படியே சொல்லுது, லை யதுகுலுல் ஜன்னத, நெவர், எவனுமே நுழைய மாட்டான் சொர்க்கத்துல. யார் மட்டும் தான் போவா? நான் மட்டும் தான் போவோம் அப்படின்டா குர்ஆன் சொல்லுது. அந்த அளவுக்கு யாருக்கு என்னது? ஒரு ஹக்கு வருது, ஒரு உண்மை வருது, அது சரியா தப்பான்னு கூட என்ன செய்யல, அதுல பார்க்க அவன் தயாரா இல்லை. ஹெட் வெயிட், தலக்கணம், இதை பார்த்துட்டோம்னா உண்மையை அறிஞ்சிட்டா என்ன செஞ்சிருவான்? அவனுக்கு கீழே போய் உட்கார வேண்டியது, அவனோடு சேர வேண்டியது இருக்கும். அப்ப இத்தனை நாள் நம்ம கௌரவம் என்னாச்சு? இதெல்லாம் யூதர்கள் நினைச்சாங்க. பாருங்க, இதே சிந்தனை இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க.
இந்த சமுதாயத்தில் இல்லை, இந்த சிந்தனை நமக்கு வந்தால் நாமளும் யாருதான் பேரளவுல தான் யாரு நாம முஸ்லீம். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் யாரோட சிந்தனை? மென்டலி யூதர்கள் மாதிரி. அப்ப இதான் அவன் செஞ்ச தவறு. அதே தவறுதான் யார் செய்யறான் இன்னைக்கு? ஊரில் பெரியவர்களும் இமாம்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் இதை தான் செய்யறாங்க. வாங்க உட்காருங்க, ஹக்கை பத்தி அன்பா பேசுவோம், உண்மையிலே எடுத்து வச்சு பேசுவோம், கொஞ்சம் ஆலோசனை பண்ணுவோம், சமுதாயத்தில் தேவையில்லாத எத்தனை விஷயத்துக்கு ஒன்று சேர்ந்து செய்யறோம், வாங்க இந்த உண்மையை பத்தி பேசுவோம், இது மார்க்க விஷயம், இது அக்கீதா விஷயம், இது சொர்க்க விஷயம், இது மறுமை விஷயம், உட்கார்ந்து பேசுங்கடா வராங்களா? வர்றதில்லை. என்ன காரணம்? ஒரு காரணம் கிடையாது. என்னதான்? தலக்கணம் தான் காரணம், ஹெட்வைட் தான் காரணம் அதுக்கு. ஏன்னா அன்பான சோழர்களே பாருங்க, நம்ம யூதர்கள்ட்ட இருந்த அதே ஹெட்வைட் யாருக்கு இருக்கு? இன்னைக்கு நம்மள்கிட்ட நிறைய பேட்ட இருக்கிறதை பார்த்தோம். இதுக்குதான் அல்லாஹ் என்ன சொன்னா, லுஇனல் லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேல் சமூகத்தில் இருந்த இறை நிராகரிப்பாளர்கள் வலுக்கட்டாயமாக நாங்கள் நிராகரிப்பில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னவனுக்கு என்ன உண்டு? லஅனத், அல்லாஹ் லஅனத் செஞ்சான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க இந்த யூதர்களுடைய சதியை பாருங்க. இந்த அளவுக்கு என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, சஹாபாக்கள் வராங்க, அப்படியே இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளருது. இருந்தாலும் இது வளராம விடணும், வளர்ந்துட்டு அவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களே அப்படின்னு சில யூதர்கள் யாரா மாறினாங்க? உள்ளுக்குள்ள யூதன், வெளியில என்ன பேரு? அப்படியே கலிமா சொல்றது. அப்படியே கலிமா சொல்லி சில யூதர்கள் என்ன செய்யறாங்க? இஸ்லாத்துக்குள்ள வர்றாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல, ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பேரு சஹாபாக்கள் காலத்துல. அதுல வந்தவன் தான் யாரு? அப்துல்லா இப்னு சபா, ஒரு யூதன் தான் உள்ள வரா. முதல்ல வந்த உடனே அவனுடைய கோஷம் என்ன? வந்த உடனே அவனுடைய கோஷம் என்ன? உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துக்கு பிறகு வரான், உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியில் இருக்கிறாங்க. வந்த உடனே அவனுடைய கோஷம் அலி வலியுல்லா அப்படிங்கிற கோஷம் தான். என்ன கோஷம்? அலி வலியுல்லா, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் அலிதான் அப்படிங்கிற கோஷத்தை தான் முதல்ல முன்னாடி வைக்கிறான். எதை சொல்லி முன்னாடி வைக்கிறான்? யூதர்கள் சொன்னாங்களே, மூசா நபி வந்து தனக்கு பிறகு யூசுப் பின் நூன் என்ற இவர் தான் அடுத்து எனக்கு அடுத்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு மூசா நபி சொல்லிட்டு போனாங்க. அத மாதிரி முகம்மதுக்கு பிறகு அடுத்த இடத்துல அபூபக்கர், உமர், உஸ்மான்லாம் கிடையாது. யாருதான்? அலி என்ற ஒரு கட்டுக்கதைய சமுதாயத்துல அப்படியே அவுத்து விட்டான். முதல் கோஷம் இதுதான். இவர்களுடைய பழக்கம் என்ன? கட்டுக்கதைகளை என்ன செய்யறது? அப்படியே அவுத்து விடு. சொல்லலாம் உம்மியூன லா யஅலமுனல் கிதாப் இல்லா அமானிய வஇன்ஹும் இல்லா யதுன்னூன். யூதர்கள் யார் தெரியுமா? அவனுக்கு ஹக்கி பாத்திலாம் தெரியாது. அவன் என்னது, எங்க இமாம் சொல்லிட்டாரா, இங்க பெரியவர் சொல்லிட்டாரா, அப்படியே அதுக்கு போயிடும். குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் பக்கரால ஆரம்பத்திலே சொல்லிடுறான், ومنهم أميون لا يعلمون الكتاب إلا أماني وإنهم إلا يظنون. இவங்கன்னா எங்களுக்கு அது போதும், அது உண்மையா தப்பாலாம் பார்க்க தேவையில்லை. சொல்ல அன்னைக்கு சொல்லாத இல்லையா, சஹீஹான ஹதீஸா லைஃபான ஹதீஸா அதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க, ஹதீஸ்லாம் ஹதீஸ் தான். இப்படி சில பைத்தியங்களை பார்க்கிறோம் சமுதாயத்துல. ஹதீஸ் என்று இருக்குது, ஒரு ஹதீஸ் கலை என்று இருக்கிறது, எதையும் பார்க்க மாட்டாங்க. ஹதீஸ் வந்துருச்சா ஹதீஸா? இது யாரோட வேலை? யாரோட வேலை? யூதர்கள் செஞ்ச அதே வேலை. فَوَيْلٌ لِلَّذِينَ يَكْتُمُونَ الْكِتَابَ بِأَيْدِيهِمْ ثُمَّ يَقُولُونَ هَذَا مِنْ عِنْدِ اللَّهِ لِيَشْتَرُوا بِهِ ثَمَنًا قَلِيلًا. மக்கள்கிட்ட காசு வாங்குறதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க இந்த யூதர்கள்? சுயமாக எழுதி வைத்து இது அல்லாஹ்ட்ட தான்ப்பா வந்துச்சு என்று பேசினார்கள். நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது. குர்ஆன் சொல்லுது. அவனா எழுதி வச்சுட்டு இது யார்கிட்ட வந்தது? ஹாதா மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ் கிட்ட இருந்து வந்துச்சு. ஃபவைலுல் லில்லதீன, அல்லாஹ் சொல்றாங்க அவர்களுக்கு சாபம் தான், கேடுதாங்க. அப்துல்லா இப்னு சபா இஸ்லாத்துக்குள்ள வந்தானே, வந்த உடனே என்ன செஞ்சான்? அலி வலியுல்லான்னு ஆக்குறான். அலிய முதல்ல வலியுல்லா, அவரு நபிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற, பாக்கி யாரும் கிடையாது அப்படி கோஷத்தில் இருக்கான். இதனால கோபப்பட்ட மத்த நபித்தோழர்கள் அலி அலிலாங்கிட்ட போய் என்ன செய்யறாங்க? பல விஷயங்களை வைக்கிறாங்க. கடைசியில அவனை பத்திர உண்மையான விஷயங்களை அலிலா தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட்டத்தை எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறாங்க. இந்த கூட்டம் எங்க போயிடுது? எங்க போயிறாங்க? அப்படி அப்படியே வேற வேற நாடுகளுக்கு போய் சில பேர் ஈராக்கில் போய் தஞ்சம் அடைஞ்சிடறாங்க. அங்கே போய் என்ன செய்யறான்? நாங்கெல்லாம் மதீனால யார் தெரியுமா? அலிக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். நாங்களா யாரு? அலிக்கு நெருக்கமானவங்க. அங்க போய் என்ன செஞ்சுட்டான்? அரசியல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இந்த அரசியல் என்னாச்சு? காலப்போக்கில் அப்படியே மாறி ஈராக்ல டாமினேஷன் அவங்க வந்துட்டாங்க. யாரு? பெரும்பான்மையான ஷியாக்கள் வந்துட்டாங்க.
ஷியாக்களுக்கு அலி ரலியல்லாஹுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் அலி ரலியல்லாஹுல அங்க ஒரு கொள்கையை உருவாக்கிட்டாங்க. அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு ஜான் ஹதீஸ் ஈராக்குக்குள்ள போச்சுன்னா, எப்படி ஒரு ஜான் ஹதீஸ் ஈராக்குக்குள்ள போச்சுன்னா அது வெளியே வரும்போது ஒரு முழம் ஹதீஸாக வெளியே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு என்ன செய்வான்? ஒரு ஜான் ஹதீஸ ஒரு முழம் ஹதீஸாக மாத்திடுவாங்க. எல்லாம் இட்டு கட்டி என்ன செஞ்சிருவான்? வெளியே கொண்டாந்து இட்டு கட்டின ஹதீஸ்கள் நீங்க எடுத்தீங்கன்னா இது பெருமையான ஹதீஸ்கள் எப்படி வரும்? எல்லாம் ஈராக்கை சார்ந்த அறிஞர்கள் வழியா தான் வரும். ஏன் இது யாரு வேலை? இது யாரு வேலை? அப்துல்லா இப்னு சபாவுடைய கூட்டம் தான் அந்த கூட்டம். ஷியாக்கள் அவன் எங்கிருந்து படிச்சான்? யூதர்கள்ட்ட தான் படிச்சான். இட்டு கட்டுவது இதான் அவனோட பழக்கம். எல்லாத்தையுமே இட்டு கட்டுவது. சொல்லுவோம் இல்லையா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொர்க்கத்திலிருந்து அந்த கனியை சாப்பிட்ட உடனே என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட பாவம் பண்ணிட்டு இருந்தாங்களா இல்லையா? எப்படி சேர்ந்தாங்க? குர்ஆன் சொல்லுது, ரப்பனா இன்னனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. எப்படி தேடுனாங்களே சொல்லு, தேடுனாங்கன்னு சொல்லுது. அவங்க எப்படி தேடுனாங்கன்னு சொல்லுது. நான் இந்த ஷியாக்கள் என்ன சொன்னாங்க? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு தேடுனாங்கன்னு எழுதி வச்சாங்க. அது அப்படியே வந்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துல உள்ள சில அறிஞர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அவன் இப்படி ஒன்று இருக்குன்ட்டு இன்னொரு ஹதீஸ்கள்லாம் வருது. ரசூலுல்லாஹ் வந்து கொண்டு தேடினார்கள். ஹசன் லைஃபான ஹதீஸ், சரியான ஹதீஸ் இல்லை, லைஃபான ஹதீஸ். அந்த ஹதீஸை கொண்டா சமுதாயத்தில் என்ன செஞ்சாச்சு? உள்ள கொண்டாந்து அட்டாச் பண்ணியாச்சு. அப்ப இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்கள். இப்போ இன்னைக்கு நாம போய் சொன்னா சொல்லுவாங்க, சஹீஹ் ஹதீஸ்லாம் பார்க்க கூடாதுங்க, ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ் தான், ஹதீஸ் எல்லாம் ஹதீஸ் தான். அன்பான சோதர்களே, அன்னைக்கு யூதர்கள்ட்ட என்ன பழக்கம், ரசூலுல்லாஹ் காலத்துல யூதர்கள்ட்ட என்ன பழக்கம் இருந்துச்சோ சேம் டிக்டோ அதே பழக்கம் யார்ட்ட இருக்குது? இன்னைக்குள்ள அறிஞர்கள் என்ற போர்வையில இருக்காங்க. அவங்க அமல்களை தான் பார்க்குறோமே தவிர அவங்களுடைய அகீதாவை நம்ம பார்க்கறது இல்லை. அவன் கொள்கை என்ன அப்படி நம்ம பார்க்கறதே இல்லை. அவன் எவ்வளவு பெரிய அமல் செய்யறான் தெரியுமா அப்படிதான் பார்க்கிறோம். ஆனா அவனுக்கு என்ன கொள்கையில இருக்கிறான் அதை நம்ம பார்க்கறது இல்லை. அதை நம்ம பார்க்கறது இல்லை. எது டேஞ்சரு? அமல் டேஞ்சரா, கொள்கை டேஞ்சரா? கொள்கை தான் சகோதரர்களே டேஞ்சர். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒருத்தரை பார்க்கும்போது அவன் அமல் எவ்வளவு பெருசா இருக்கான் அதை நம்ம பார்க்க கூடாது, அவன் கொள்கையில் எவ்வளவு பெருசா இருக்கிறான் அதுதான் முக்கியம். இப்படி போய் என்ன பண்ணாங்க, அந்த யூதர்களுடைய பழக்கம் அப்படியே வந்துச்சு இந்த ஷியாக்கள்கிட்ட. என்னாச்சு? தர்காக்களை கட்டி உயர்த்தினார்கள். யாரோட பழக்கம்? யாரோட பழக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தகது குபூரல் அன்பியாஇஹிம் மசாஜித். யகூதியர்களுக்கு லானத் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும். ஏன்? அவர்கள் அம்பியாக்களின், நபிமார்களின் கபரை கட்டி எழுப்புனாங்க. யார் சொல்றா? யார் சொல்றா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு ஹதீஸ் ரெண்டு ஹதீஸ் இல்ல, கபர்களை கட்டி எழுப்ப கூடாதுன்னு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ் இருக்கு சகோதரர்களே. இதை நாமளே ஏத்துக்கிறோம், அவங்களே ஏத்துக்கிறாங்க தான். ஆனா அந்த ஹதீஸ் எல்லாம் ஓரத்தில் தூக்கி வச்சாச்சு. அந்த ஹதீஸ் எல்லாம் என்ன செய்யுச்சு? ஓரத்தில் தூக்கி வச்சாச்சு. ஏன் வச்சாங்க? ஏன் அந்த ஹதீஸ் எல்லாம் அவங்களுக்கு சரியா படமாட்டுக்கு? ஷியா சிந்தனையில இருக்கிறாங்க. பள்ளி தான் நம்ம மஹல்லா, மக்கள் தான் நம்ம மக்கள். ஆனா சிந்தனை எல்லாம் மறைமுகம், அறிந்தோ அறியாமலோ ஷியாக்களின் சிந்தனையில் தான் இருக்காங்க சமுதாயத்தில் நிறைய பேர். அவங்க தான் முதல்ல என்ன செய்யறாங்க, இந்த கபூருங்கிற பிரச்சனையே கட்டி எழுப்புறது எல்லாத்தையும் கொண்டாந்தது யாரு? அவங்க தான். நீங்க பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கபூர் கிடையாதுங்க, தர்கா கிடையாது. சஹாபாக்கள் காலத்துல தர்கா கிடையாது. தாபீன்கள் காலத்துல தர்கா கிடையாது. தபூ தாபீன்கள் காலத்துல தர்கா கிடையாது. 300 வருஷம் தர்கா கிடையாதுங்க. உலகத்துல ஒரு தர்கா கிடையாது. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க மார்க்கம், எவ்வளவு தெளிவா இருக்கு. 300 வருஷம் 200 ஹிஜ்ரி 284 தான் முதல் தர்கா கட்டப்படுது உலகத்துல. அதை தொட்டு 400க்குள்ள 100 வருஷத்துல 5 தர்கா கட்டிடுறாங்க. எல்லாம் யாரு கட்டினது? அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு, ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு, ஷியாக்கள் இமாம்களுக்கு. அப்ப இந்த கொள்கை எங்க இருந்து வந்து நம்ம யோசிக்கணும். நம்ம வரலாற்று ரீதியாக எங்க இருந்து வந்துச்சு? சஹாபாக்கள் இருந்து வரல, தாபீன்கள் இருந்து வரல, அவங்களுக்கு கீழே படிச்சவங்க இருந்து வரல. அப்ப இது எங்க இருந்து வந்துச்சு? அதை நோக்கி நாம பார்க்க மாட்டோமே. அதை நோக்கி சமுதாயத்தை கொண்டு போகணும். நாம பச்சை போடுறது, பச்சையை ஒரு நம்ம இஸ்லாத்திய நிறமாக காட்டுவது அப்படித்தானே. தெருவில் ஒரு துணி போட்டாலும் பச்சை, கொடி ஏத்தினாலும் பச்சை, ஜனாசாவை தூக்கிட்டு போனாலும் பச்சை. பச்சைக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? பச்சைக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்மதம் கிடையாது. அப்படி ஏதாவது ஹதீஸ் வருதா? பச்சை என்பது இஸ்லாத்துல சிறப்பான நிறம் அப்படின்னு ஏதாவது ஹதீஸ் வருதா?
அப்படிலாம் ஹதீஸே வரல. அப்ப எப்படி வந்துச்சு இது இஸ்லாத்துக்குள்ள? இது அந்த ஷியாக்கள் பண்ண வேலைதான். இதுவும் ஷியாக்கள் பண்ண வேலைதான். மதீனால பாக்குறோம், ஒரு டூம் இருக்கு பாக்குறோம். ரசூலுல்லாஹ் இறந்த இடத்துக்கு மேல என்ன இருக்குது? பச்சை பச்சைன்னு ஒரு டூம் இருக்குதா? டூம் பார்த்துருக்கோமா? எப்படி வந்துச்சு அது? அதுக்கு எப்போ பச்சை கலர் அடிச்சாங்க? வரலாற்று ரீதியாக இப்போ பச்சை கலர் அடிச்சாங்க. சும்மா சொல்லிட்டு போறது இல்ல. சஹாபாக்கள் காலத்திலிருந்தே இருக்கு. அங்க இருக்கு இங்க இருக்க சொல்றது இல்ல. ரெக்கார்டா என்ன இருக்கு? ஒரு ரேஷன் கார்டு மாத்தினா கூட ரெக்கார்டா என்னன்னு பாக்குறோம், புள்ளிய பாக்குறான். ரெக்கார்டா என்ன வச்சிருக்கேன்னு கேட்கறான். அவன் பேர் அதா இருக்கட்டும் இதா இருக்கட்டும். ரெக்கார்டா என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்கறான். ரெக்கார்டா என்ன இருக்குது? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் இமாம்கள் யாருமே இப்ப பெரிய இமாம்கிறோம், இமாம் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகி, இவங்க யாராவது ஒரு ஆள் இந்த பச்சை நிறத்தை பத்தி ஏதாவது பேசுனாங்களா? இல்லைங்க பேசியிருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது ரெக்கார்டு இருக்கா அவங்க புத்தகங்கள்? எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க? சமுதாயத்துக்கு எவ்வளவு அறிவை கொடுத்துருக்கிறாங்க. பெரும் எவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்கிறாங்க, மசாயில்களை தீர்த்து வச்சிருக்கிறாங்க. இந்த பச்சையை பத்தி எதுவுமே அவங்க பேசல. ஏன்? இதுக்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அவங்க இது எப்படி இஸ்லாத்துல புனிதமா ஆகத்திலிருந்து யாரு புனிதம் என்று கொண்டு வந்தது யாரு? இந்த வரலாற்றுக்கு பின்னாலே யார் நிக்கிறாங்க? இந்த ஷியாக்கள் தான் நிக்கிறாங்க. ஹிஜ்ரி 600க்கு பிறகுதான் என்ன செய்யறான்? அப்துல் ஹாமித் என்ற ஒரு மன்னர் அதை என்ன செய்யறாரு? பச்சை நிறத்துக்கு. அதுக்கு முன்னால பல விதமான நிறத்துல தான் அது இருந்திருக்கு. கிபி 300க்கு 600க்கு பிறகுதான் அந்த கெட்டே ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டூமை. அது வரைக்கும் கிடையாது, 600 வரைக்கும் கிடையாது. ரசூலுல்லாஹ் இறந்து 600 வருஷம் வரைக்கும் டூம் கிடையாது. ஷியாக்கள் டாமினேஷன் மதீனாவுக்குள்ள மீண்டும் அதிகமாகும் போதுதான் இந்த விஷயத்தெல்லாம் உண்டாகும். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறோம்? அதை பார்த்தோன்னே நமக்கு என்னது? புனிதமான மாதிரி நினைக்கிறோம். மஸ்ஜிதுல் அக்ஸா நினைக்கிறோமா இல்லையா? இந்த ஒரு செம்பு என்னது ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கிறத மஸ்ஜிதுல் அக்ஸா. அதான் மஸ்ஜிதுல் அக்ஸாவே கிடையாது. அது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காது மஸ்ஜிதுல் அக்ஸாவே கிடையாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் தான், பாலடைஞ்ச பில்டிங் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இது மஸ்ஜிதுல் அக்ஸா கிடையாது. இது யாரோட வேலை? யூதர்களுடைய வேலை. அன்பான சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்க வரலாற்று பின்னணியில நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாம் இதனுடைய பின்னணி நேரம் எங்கதான் முட்டும்? சஹாபாக்கள் எல்லாம் முட்டாது. கபரு கபர் சாந்து பாத்தியா அது இது லொட்டுலுஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? தலிக்கா தரிக்கா சூஃபியா எல்லாம் இருக்கா இல்லையா? இவங்க எல்லாம் எங்க இவனோட ஜெனரேஷன் எங்க போய் முட்டுதுன்னு பாத்தீங்கன்னா எங்க போய் முட்டும்? இந்த ஷியாக்கள்ல போய் தான், அப்துல்லா இப்னு சபால போய் தான் முட்டும். சஹாபாக்கள் முட்டாது. இவங்க செய்யறதா செய்யல, யார் சொன்னாங்க, அது யார் சொன்னா, அது யார் சொன்னா அப்படி போனீங்கன்னா நேர போய் இமாம் ஷாஃபி அதுக்கு மேல உள்ள இமாம்கள் அஹ்லுஸ் சுன்னா இமாம்ல போய் முட்டாது. எங்க முட்டும்? ஷியாக்களுடைய இமாம்களை போய் தான் முட்டும். ஏன்? இந்த கொள்கை எங்கேன்னு வந்துச்சு? இதெல்லாம் வந்தது ஷியாக்கள் தான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகர்களே, இது நாம் என்ன செய்யணும்? மீண்டும் மீண்டும் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு என்ன செய்யணும்? நாம் ஏற்படுத்த வேண்டும். பெயர்ல தான் என்ன செய்யறாங்க மக்கள்? என்னமோ ஏதோ இஸ்லாத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே தவிர சிந்தனை ரீதியாக மென்டலி என்னது பெரிய குஃப்ர்ல சமுதாயத்துல பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை நம்ம இந்த இணையத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹித் அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் ஜுமாவில் பனி இஸ்ரவேல் சமுதாயம் என்ற ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் எவ்வளவு சிறப்பித்தான். சிறப்பிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் சபிக்கப்பட்ட ஒரு சமுதாயமாக மாறுவதற்கான ஒரு முக்கியமான காரணம்தான் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர்கள் செய்த தவறுகள் என்பது என்ன செய்யணும்? நாம அகீதாவில் ஈமான்ல அவர்கள் செய்த பெரும் தவறு என்பதை என்ன செய்யணும்? நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது அல்லாத நிறைய பாவங்களையும் அவங்க செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தையும் தவறு செஞ்சாங்க. அல்லாஹ் அல்லாத மனிதர்கள் விஷயத்துல என்ன செஞ்சாங்க? பல தவறுகள் செஞ்சாங்க. மனிதர்கள் விஷயத்துல அவங்க செஞ்ச தவறு என்ன? ஒருத்தர் தப்பு செஞ்சா அவனை போய் நீ தப்பு செய்கிற அப்படின்னு செய்ய மாட்டாங்க, அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தெரியும் இது தப்புன்னு தெரியும், நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அவர்களை ஒரு அறிஞர் போய் ஏதாவது ஒரு தப்பை கண்டு இது தப்புப்பா அப்படின்னாங்கன்னா என்ன செய்ய மாட்டாரு? செய்ய மாட்டாங்க. பின்னாடி அவங்கள்ட்டே போறது, அவங்கள்ட்ட பேசுறது மாறி மாறி கடைசி எப்படி ஆயிருமா? ஆரம்பத்தில் இருந்தார் அவரும் இந்த அறிஞர் ஒன்னாயிடுவாங்க. 2 பேரும் என்ன செய்வாங்க? சேர்ந்த தப்ப செய்யக்கூடியவர்களாக மாறிடுவாங்க. அப்ப தப்ப கண்டிக்காது, தப்ப போய் பேசாதது, தப்ப கண்டிக்காதது, பேசாதது, இந்த பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு? பனி இஸ்ரவேல் சமுதாயத்துல எல்லாத்துக்குமே இருந்துச்சு. யூதர்கள்ட்ட அந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு. யூதர்கள்ட்ட அந்த பழக்க வழக்கம் இருந்துச்சு. இந்த பழக்கம் தான் அவருடைய அழிவுக்கு, அவங்களுடைய என்னது அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுவதற்கு
காரணமாக என்ன செஞ்சது மாறி. குர்ஆன்ல அப்படிதான் சொல்லுது, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி. அல்லாஹ்வினால் அல்லாஹ் கோபப்பட்டவர்கள், அல்லாஹ் யார் மேல கோபப்பட்டானோ அவர்கள் யார்? அவர்கள் இந்த யூதர்கள். அப்ப யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்மகிட்ட வரக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய விஷயமாக இருக்கட்டும், நம்முடைய சொந்த விஷயங்களாக இருக்கட்டும், நாம செய்யற ஓரோ செயலும் இதனுடைய ஆரம்பம் எங்க இருந்து இருக்குது? இது ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சா? இது நபி தோழர்கள்ட்ட இருந்துச்சா? அதுக்கு பின்னாடி வந்த அறிஞர்கள் இதை பத்தின விஷயங்கள் என்ன சொல்றாங்க என்பதை தெரிந்து கொண்டு என்ன செய்யணும், நாம செயலாற்றினால் மட்டும்தான் இந்த மாதிரியான வழிகட்ட கூட்டங்களுக்கு பின்னால் என்ன செய்ய மாட்டோம், நாம செல்லாமல் இருப்போம். அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகளே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாரும் நேர்வழியில இருப்பாங்க அப்படின்னு நாம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள் உலகத்துல யாரும் இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன எல்லாருமே நேரான கொள்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு நாம நினைச்சோம்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. எனவே வழிகட்ட பிரிவுகளை என்ன செய்யணும், நாம அடையாளம் காண வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொன்னாங்க, யார் ஜாகிலியா காலத்தின் விஷயங்களை அறியவில்லையோ அவர் இஸ்லாத்தின் அடிச்சுவடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விடுவார். ஜாகிலியா காலத்தை பத்தி தெரியும், அறியாமை காலத்தை பத்தி தெரிய வேண்டும், அவருக்கு வழிகேட்டை பத்தி அவருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நேர் வழியில அவர் எப்படி இருப்பாரு, தெளிவாக இருப்பார் என்று உமர் இப்னு கத்தாப் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வுடைய நடிகர்களே, நேர் வழியில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற அதே வேளையில வழிகட்ட பிரிவுகள் என்ன, எப்படியெல்லாம் வழிகேடுகள் சமுதாயத்துக்குள்ள வருது என்பதை பற்றி என்ன செய்யணும், ஒரு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட சிந்தனை கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹித் அஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.